தமிழழி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். நீட் விலக்கிற்கான ரகசியத்தை உதயநிதி ஸ்டாலின் தெரிவிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டுள்ளார். துணை முதல்வர் உதயநிதி போட்டியிடும் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் பரப்புரை மேற்கொண்ட அவர், நீட் விவகாரத்தில் தவறு செய்தது காங்கிரசும் திமுகவும் தான். ஆனால் எங்கள் மீது பழி போடுவதை எப்படி ஏற்க முடியும்? தொகுதி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை உதயநிதி நிறைவேற்றவில்லை. முதல்வர் ஸ்டாலின் உட்பட யாரையும் தனிப்பட்ட முறையில் நான் விமர்சிக்கவில்லை என்று பிரச்சாரம் செய்தார். தமிழகத்திற்கு ராகுல் காந்தியும் மற்ற காங்கிரஸ் தலைவர்களும் வராமல் இருப்பது பிரச்சாரத்தை புறக்கணிக்கிறார்களோ என்ற ஐயத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் தேர்தல் பரப்புரை முனைப்பாக நடைபெற்று வரும் நிலையில் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் தலைமை எந்த ஆர்வமும் காட்டாமல் இருக்கிறது. புதுச்சேரிக்கு சென்னை வழியாக சென்ற ராகுல் கட்சி நிர்வாகிகளை கூட சந்திக்கவில்லை. புதுச்சேரி பிரச்சாரத்திலும் ஸ்டாலின் பற்றி ஒரு வார்த்தை கூட குறிப்பிடவில்லை. உண்மையான காங்கிரஸ் தாவேகா பக்கம் இருப்பதாக கூறி பூகம்பத்தை கிளப்பியிருக்கிறார் விஜய். திமுகவுடன் இருக்கும் பிரச்சனையே ராகுல் தமிழகத்திற்கு வராமல் இருக்க காரணம் என கூறப்படுகிறது. புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று முடிந்தது. 30 உறுப்பினர்களை கொண்ட புதுச்சேரி சட்டசபைக்கு நடைபெற்ற வாக்குப்பதிவில் 294 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். என்டிஏ கூட்டணி, இந்தியா கூட்டணி, தாவேகா, நாம் தமிழர் என 4 முனை போட்டி நிலவியது. காலை முதலே வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றது. ஒரு சில சம்பவங்களை தவிர்த்து மற்ற இடங்களில் அமைதியான முறையில் தேர்தல் நடைபெற்றது. முதல்வர் ரங்கசாமி மோட்டார் சைக்கிளில் வாக்குச்சாவடிக்கு வந்து தனது வாக்கினை பதிவு செய்தார். கேரளத்தில் இதமான காலநிலை நிலவிய சூழலில் பொதுமக்கள் வாக்களிக்க பெரிதும் ஆர்வம் காட்டினர். 140 தொகுதிகள் கொண்ட கேரளத்தில் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது. ஆளும் இடதுசாரி ஜனநாயக முன்னணி, ஐக்கிய ஜனநாயக முன்னணி, தேசிய ஜனநாயக கூட்டணி என மும்முனை போட்டி நிலவுகிறது. 3வது முறை ஆட்சி அமைக்க பினராயி விஜயனும் 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை பிடிக்க காங்கிரசும் முதன்முறை ஆட்சி அமைக்க பாஜகவும் தீவிரம் காட்டின. காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில் கேரளத்தில் இதமான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் ஆர்வமுடன் வந்து வாக்களித்தனர். மிக அமைதியான முறையில் தேர்தல் நடந்து முடிந்தது. அசாம் மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அமைதியாக நடந்து முடிந்தது. அசாமில் உள்ள 126 தொகுதிகளுக்கும் இன்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. சுமார் 2.5 கோடி பேர் ஜனநாயக கடமையாற்றினர். இவர்களுக்காக 31,486 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு இருந்தன. காலை முதலே மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்குப்பதிவை செலுத்தினர். முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மா தலைமையிலான பாஜக மற்றும் கௌரவ் கோகாய் தலைமையிலான காங்கிரஸ் கூட்டணிகளுக்கு இடையே நேரடி போட்டி நிலவும் நிலையில் ஆட்சி அமைப்பது யார் என்பது மே 4ஆம் தேதி தெரியவரும். 2026 தேர்தலில் காங்கிரசின் கேம் சேஞ்சர் விஜய் தான் என்று பிரவீன் சக்கரவர்த்தி தெரிவித்து இருக்கிறார். தாவேகா தலைவர் விஜயை காங்கிரஸ் தரவு பகுப்பாய் பிரிவு தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி பேசியதை தொடர்பான சர்ச்சை நீடிக்கிறது. உண்மையான காங்கிரசார் தன் பக்கம் இருப்பதாக விஜய் தெரிவித்து வரும் நிலையில் 6 மாதங்களாக தான் செய்தவை அனைத்தும் கட்சி மேலிடத்தின் ஒப்புதலுடன் நடந்தது. அதில் ஒன்றுதான் விஜயுடன் சந்திப்பு. 2026 தேர்தலில் காங்கிரசின் கேம் சேஞ்சர் விஜய் தான். அதிருப்தியாளர்கள் தாவேகாவிற்கு வாக்களிக்க வாய்ப்பிருப்பதாக பிரவீன் சக்கரவர்த்தி தெரிவித்துள்ளார். நாம் ஒன்றிணைந்து மகளிர் சக்தியை வலுப்படுத்துவோம் என்று பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார். மகளிர் இட ஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்ற நாடாளுமன்ற சிறப்பு கூட்டம் வரும் 16ஆம் தேதி நடைபெறுகிறது. இது பற்றி அறிக்கை வெளியிட்டிருக்கும் பிரதமர் மோடி,
கோடிக்கணக்கான பெண்களின் விருப்ப பிரதிபலிப்பு தான் இடஒதுக்கீடு மசோதா. நமது மக்கள் தொகையில் ஏறக்குறைய பாதி பேர் பெண்கள். அவர்களுக்கு அரசியலிலும் சட்டம் இயற்றும் அமைப்புகளிலும் போதிய பிரதிநிதித்துவம் இல்லை. அவர்களுக்கு உரிமையை வழங்கவே நாடாளுமன்றம் கூடுகிறது. அனைவரும் ஒத்துழைத்து மகளிர் மேம்பாட்டிற்கு பாடுபடுவோம் என்று பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார். காரிஃப் பருவ உரங்களுக்கு ரூபாய் 4317 கோடி கூடுதல் மானியம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டது. 2026ஆம் ஆண்டு காரிஃப் பருவத்துக்கு ஊட்டச்சத்து சார்ந்த மானிய விளங்கும் திட்டத்தின் கீழ் 28 உரங்களுக்கு மானியமானது உயர்த்தப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான அனுமதி வழங்கப்பட்டது. 2025ஆம் ஆண்டு காரிஃப் பருவத்துடன் ஒப்பிடும்போது இந்த மானியம் ரூபாய் 4317 கோடி கூடுதலாக ஒதுக்கப்பட்டுள்ளது. சபரிமலையில் விஷுக்கனி தரிசனம் ஏப்ரல் 15ஆம் தேதி நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புத்தாண்டிற்காக கேரள மாநிலம் சபரிமலை கோவில் நடை வரும் 11ஆம் தேதி திறக்கப்படுகிறது. பொதுவாக புத்தாண்டு அன்று கோவிலில் விஷுக்கனி தரிசனம் நடைபெறும். ஆனால் இந்த ஆண்டு சாஸ்திர விதிகளின்படி ஏப்ரல் 2ஆம் தேதி விஷுக்கனி தரிசனம் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 18ஆம் தேதி வரை கோவில் நடை திறந்திருக்கும். வழக்கமான பூஜைகள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் முதல் கடல் விமானம் ரிஷிகேஷில் உள்ள கங்கை தடுப்பணையில் வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது. கடல் வழித்தடம் மற்றும் நீர்நிலைகள் அதிகமாக உள்ள இடங்களில் விமானம் நிலையம் அமைக்க முடியாத பகுதிகளில் கடல் விமானம் போக்குவரத்து மூலம் சுற்றுலாவை மேம்படுத்த திட்டமிடப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக ரிஷிகேஷில் வர்த்தக ரீதியாக கடல் விமான போக்குவரத்து ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ரிஷிகேஷில் உள்ள கங்கை தடுப்பணையில் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. கடல் விமானம் கங்கை நதியில் சுமூகமாக தரையிறங்கி மேலெழும்பியது. ஈரான் அமெரிக்கா போர் நிறுத்த அறிவிப்பை அடுத்து தங்கம் விலை சரிவை சந்தித்துள்ளது. அதன்படி இன்றைய ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 1600 குறைந்து ஒரு சவரன் ரூபாய் 1,12,000க்கும், கிராமுக்கு ரூபாய் 200 குறைந்து ஒரு கிராம் ரூபாய் 14,000க்கும் விற்பனை ஆகிறது. வெள்ளி விலை 5 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் ரூபாய் 260க்கும், கிலோ 5000 குறைந்து 2,60,000க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய மிக கொடூரமான தாக்குதலில் 250க்கும் மேற்பட்டோர் பலியாகினர். அமெரிக்கா ஈரான் இடையே தற்காலிக போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட சில மணி நேரங்களில் லெபனான் மீது இஸ்ரேல் மிக கடுமையான தாக்குதல் நடத்தியது. தலைநகர் பெய்ரூட்டின் மத்திய பகுதிகள் மற்றும் தெற்கு லெபனான் மீது இஸ்ரேல் போர் விமானங்கள் நூற்றுக்கணக்கான இலக்குகளை தாக்கின. குடியிருப்பு பகுதிகள் மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டதில் 250க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். ஆயிரக்கணக்கானோர் படுகாயமுற்றனர். தாக்குதலில் தெருக்களில் சென்ற வாகனங்களும் தீப்பிடித்து எரிந்தன. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழலை செய்திகளோடு. நன்றி, வணக்கம்.